காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போக்குவரத்து சேவை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய கள நிலவர தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், கள நிலவரம் என்ன? தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். புதிய ஊதிய ஒப்பந்தம் மற்றும் அந்த அகவிலைப்படி உயர்வு மற்றும் அந்த நிலுவைத் தொகைகளை ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தற்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை முதலே துவங்கும் என அறிவித்திருந்த நிலையில தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 பணிமனைகள் இருக்கின்றது. அந்த காஞ்சிபுரம், ஓரிக்கை மற்றும் உத்திரமேரூர் ஆகிய பகுதிகளில் 4 போக்குவரத்து பணிமனைகள் இருக்கின்றன. இந்த பணிமனைகள் இருக்கின்ற 180 பேருந்துகள் இருக்கிறது. இந்த 180 பேருந்துகளில் தற்போது அனைத்து பேருந்துகளுமே இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரத்திலிருந்து அதிகாலை நேரத்திலேயே கிட்டத்தட்ட சித்தூர், சென்னை, பெங்களூர், பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 18 பேருந்துகளும் 5 நகர பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில தொழிற்சங்க எதிர்கட்சியினுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளின் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் என்ற காரணத்துக்காக இந்த பணிமனை முன்பு, காஞ்சிபுரம் பணிமனை முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தோமுசா தொழிற்சங்கத்தினரும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினரும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக அறிவித்திருந்த நிலையில தற்போது அவர்களை வைத்து இந்த போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளை வைத்து தற்போது இந்த பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் இந்த பகுதியில் ஏற்படவில்லை. குறிப்பாக அனைத்து பேருந்துகளுமே வழக்கம் போல இயக்கிக் கொண்டிருந்தாலும் அதிக அளவிலே தனியார் பேருந்துகளும் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பொதுமக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது, அசௌகரியங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தனியார் பேருந்துகளும் தற்போது கொண்டு நிறுத்தப்பட்டு இயக்குவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அவ்வப்போது இந்த இடையிடையே அரசு பேருந்துகள் செல்லாத நேரத்தில் தனியார் பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது நிறைவாக இருக்கிறது. அடுத்த தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.